வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஃபஸ்ட் ஆஃப் வந்து நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்தளவுக்கு என்னோடய சேனல் வந்து ரீச் ஆகுமா நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா இப்போ 500 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் ஆகிருக்கோம். அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. இது வந்து தேங்க்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 67 இருந்தது. அது அப்படியே நின்னது, மூவே ஆகலை. 67 சப்ஸ்கிரைபர் வந்தது. எப்படிடா எல்லாருமே வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுறாங்க, 4000 ஹவர்ஸ் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க சொல்லிவிட்டு எனக்குமே ஒரு யோஜனையாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து 67 இருந்தது. நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய சேனலை. மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ட்ராயிங், பெயிண்டிங் அதெல்லாமே பண்ணினேன். ட்ராயிங், பெயிண்டிங்னா எனக்கு ரொம்பவே இஷ்டம். ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே நான் வரைஞ்சிருவேன். ட்ராயிங்னா அவ்வளோ ஒரு கொள்ள இஷ்டம் எனக்கு. ஸ்கூல் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வரைவேன். ஒரு பிக்சர் பார்த்துட்டு உடனே அதை நான் பார்த்து வரைஞ்சிருவேன். நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன். ட்ராயிங் கிளாஸ்லாம் கூட எங்கள் வீட்டில் வந்து சம்மர் கிளாஸில் வந்து பெயிண்டிங் கிளாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நான் சேர்த்தி விட்டாங்க. நல்லாவே வரைஞ்சேன். நான் மேற்கொண்டு அந்த கிளாஸை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா ட்ராயிங், பெயிண்டிங்னா அவ்வளோ ஒரு இஷ்டம். ஆனால் அது வந்து ப்ராப்பராக நம்ம கற்றுனா தான் மேற்கொண்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம அந்த ஆர்டிஸ்ட் அந்த லைனில் நம்ம போக முடியும். ஸோ அது வந்து ட்ராப் ஆயிடுச்சு. காலேஜ் படிக்கும் போது வந்து மதுரையில் காலேஜ் படித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா காந்தி மியூசியம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து சம்மர் கிளாஸ்லாம் போடுவாங்க. அதில் வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த 1 மந்த் வந்து கிளாஸ் போய் நாங்கள் எடுத்தேன். ஃபஸ்ட்டு சேலரி அது 1500 கொடுத்தாங்க. உண்மையாலுமே வந்து ரொம்பவுமே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. காந்தி மியூசியமில் எடுத்தேன். அது ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து அந்த முறையான அந்த ஒரு பயிற்சி இல்லாத அப்படிங்கிறதுனால எனக்கு அது பிரேக்கப் ஆயிடுச்சு. சரி, இப்போது நம்ம வந்து ஆற்றுலேயே வந்து குழந்தைங்களுக்கு யாருக்காவது வரைஞ்சி தரணும் அப்படின்னு சொன்னால் நான் உடனே வரைஞ்சி தருவேன். படத்தை பார்த்துட்டு அப்படியே நான் வரைகிறது தானே, ரொம்ப பிடிக்கும், வரைஞ்சிருவேன். அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது என்னோடய லைனை. சரி, ஏன் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது, அந்த ட்ராயிங் பெயிண்டிங்லாம் நம்ம வந்து அழகாக பார்த்து சொல்லித்தருவோம் அந்த மாதிரி நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பெயிண்டிங், ட்ராயிங்கில் ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோஸ், ஓல்டஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த ஃபஸ்ட் எல்லாமே வந்து பென்சில் ஆர்ட், பெயிண்டிங் அதெல்லாமே தான் வரைஞ்சிருப்பேன். அப்புறம் போக போக தான் வந்து ஒவ்வொன்றா வந்து டிப்ஸ் சொல்கிறது, ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறது, சமையல் பற்றி போடுறது, ஆன்மீகம் பற்றி பேசுகிறது, அந்த மாதிரி ஸ்டெப்பாக வந்து மாறிச்சு. சரி, இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டுட்ருக்க வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆனாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ரொம்ப மலப்பாக இருந்தது. எப்படி 1000 நம்ம ரீச் ஆகும்? 67 இருக்கோமே, 67க்கும் 1000க்கு ஏணி வச்சா கூட எட்டாது, எப்படி நம்ம ரீச் ஆகும், என்ன பண்ணுவோம்? சரி, இப்போது 5 இயர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, 6 இயர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து ரீச் ஆகட்டும், பொறுமையாக ரீச் ஆகட்டும், நமக்கு அது வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஒவ்வொன்றா வந்து நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். குழந்தைங்களுக்கு பூச்சி மருந்துலாம் கொடுக்குறதா அப்படி. இன்னொன்று பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் போடுறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். முருகன்னாலும் ரொம்ப இஷ்டம். வெற்றிலை தீபம் போடுறது, அப்புறம் வந்து அந்த வேல்மாறல் வந்து படித்தேன். அதில் வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ வியூஸ் வந்து எனக்கு போயிருக்கு. 21,000 கிட்ட போயிருக்கு வேல்மாறல். ஏன்னா நான் ஆற்றுலேயே பொதுவாகவே வந்து படிப்பேன், வேல்மாறல் பாராயணம் படிப்பேன். சரி, அதை படிக்கவும் இன்னொரு வகை நம்பிக்கை வந்துச்சு. சரி, நம்ம ஏன் வேல்மாறல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகம், சாமி விஷயங்கள், ஆன்மீக தகவல், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து பொதுவாக வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறது வந்து ரொம்ப நல்லது. அந்த மாதிரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ஒன்று தெரிஞ்சுதான் சடான்னு அடுத்த இது மாதிரி பண்ண நான் சொல்லுவேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சொல்லும் போது சில இது வந்து எனக்கு ஏறினது, சப்ஸ்கிரைபர் ஏறினது. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்படியே 400 போய் நின்னது. சில பர்சனல் இஷ்யூஸ்னால அப்படியே எனக்கு யூடியூப் சேனல்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணவே முடியல, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சில பர்சனல் விஷயங்கள்னால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி போ அப்படின்னு சொல்லி கடைசியாக ஸ்டாப் ஆனது வந்து 414 வந்து நின்னது. அது பிறகு வந்து நான் அந்த வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நிறைய வீடியோஸ் தொடர்ச்சியாக நான் போட்டுகிட்டே இருந்தேன். லாஸ்ட்டு இந்த 20 டேஸில் பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறையா வீடியோஸ், லாங் வீடியோ தான், நிறையா சமையல் வீடியோ, கார்த்திகை சோமவாரம் பற்றி சொல்கிறது, வெற்றிலை தீபம் சொல்கிறது, முருகனை பற்றி சொல்கிறது,
இந்த மாதிரி தொடர்ச்சியாக நான் போட்டுகிட்டே இருக்க தான் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஏறிண்டே இருந்தால். பொதுவாகவே நான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமும் வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஈஸியாக கிடச்சிது அப்படின்னாக்கா அது வந்து லைஃப் லாங் வராது. சில விஷயங்களுக்காக நம்ம போராடணும், கஷ்டங்கள் கடந்து தான் வரணும். தூக்கம் இருக்காது, பசிச்சா சாப்பிட முடியாது, இப்படி தான் நம்மளோட லைஃப் போகும். இதுதான் உண்மையான வெற்றி. இதுதான் அந்த மாதிரி தான் எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கே நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன். 1000 ஒன்றும் ஆகலை, நான் அந்த 500க்கே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக என் சிஸ்டர் வந்து ரொம்பவே கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட் முயற்சி தான். ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து 2nd படிக்கிறான். 2வது இப்போ குழந்த பிறந்திருக்கு, 6 மந்த் முடிஞ்சிருக்கு. அடுத்து அந்த டெலிவரி முடிஞ்சு அடுத்து அப்படியே லாக் ஆகிட்டேன். என்னால் வீட்டை விட்டு வெளியில் போய் வேலைக்கு பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவனை பார்த்து எனக்கு ஒரு 5-6 வருஷம் போயிடுச்சு. அடுத்து இந்த குழந்த பிறந்து இவனை வந்து பார்த்து இவனை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்குமே நம்ம அப்படியே லாக் ஆனோன்னா நமக்கு வந்து ஏஜ் போயிட்டே இருக்கும், ஏஜ் பார் ஆகிடும். அப்படியே நம்ம அடுப்படியே பார்த்துட்டு அப்படியே நமக்கு போயிடும். ஸோ நம்மளும் லைஃப்பில் ஒரு அச்சீவ் பண்ணணும் கண்டிப்பாக. வீட்டிலே இருந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லணும். அவள் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு குழந்தைகளும் பார்த்துட்டு நிறையா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. கண்டிப்பாக அவளுக்கு பின்னாடி வந்து ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சப்போர்ட் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் தான் அவங்களால வந்து வெளில போய் ரீச் பண்ண முடியும், வெளியில் போய் பார்க்க முடியும். அந்த மாதிரியான சப்போர்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பார்த்தேன் எந்த மாதிரியான ஒர்க் பண்ணால் நம்மளால் நம்மளோட லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ணலாம், நமக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து சொசைட்டியில் இருக்கணும். அதுக்கு நான் ரொம்பவே வந்து பாடுபட்டேன். அதுக்கான முயற்சியுமே நான் ரொம்ப எடுத்தேன். இப்படி போகலாமா அப்படி போகலாமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வந்து நிறைய சர்ச் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் சொல்லி ஒன்று வந்தது, உங்களுக்கே தெரியும். அப்போ கன்சீவாக இருக்கும்போது அதெல்லாம் வேறு நான் எழுதினேன். கடைசியில் பார்த்தா ஒரு அமௌண்ட்டுமே எனக்கு வரல. அதுக்கு ஒரு பணம் வரும்னு நினச்சி தான் நான் சேர்ந்தேன், அது எனக்கும் கிடைக்கல. அதே மாதிரி வந்து டைப் ரைட்டிங் பண்ணலாம், அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும். அந்த மாதிரி பே பண்ணுற ஜாப்னால் கண்டிப்பாக நீங்களும் வந்து சேராதீங்க. அது வந்து கண்டிப்பாக ஃப்ராடு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நான் ஒரு 1500 கொடுத்து வந்து பண்ணேன். ஃபுல்லாமே கெமிஸ்ட்ரி, ஃபுல்லாமே டைப் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் அந்த டைப் பண்ணி முடிக்க முடியாது. அவங்க சொல்கிற அந்த 7 டேஸில் டைப் பண்ணவே முடியாது. கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சிம்பிள்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அது வந்து நம்மளால் ரீச்சே ஆக முடியாது. இந்த மாதிரி எதுக்கு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்தேன். பணத்துக்காக நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்குன்னு ஒரு பொழுதுபோக்கு வேணும் இல்லையா. சும்மா அடுப்படி சமையல் பண்ணுறது, சாப்பாடு பண்ணுறது, துணி உணர்த்துறது, துணியை மடிச்சு வைக்கிறது, பாத்திரம் தைக்கிறது, இது மட்டும் எனக்கு லைஃப் கிடையாது. எனக்கான வந்து நானும் ஒரு ஒர்க் பண்ணுறேன். யூடியூப்பில் வந்து என்னோடது வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது. எனக்கு அந்த 24 ஹவர்ஸில் வந்து எனக்கான டைம் நான் ஒதுக்கிக்கிறேன்னா இந்த யூடியூப் சேனலுக்கு நான் ஒதுக்கிக்கிறேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில பேர் ஆற்றுலேயே இருந்துட்டு வந்து வேலைக்கு போக முடியல அப்படின்னு நினைப்பேன். உங்களுக்கான வேலையை வந்து நீங்கள் தான் வந்து தேடிக்கணும். நிறைய பேர் வந்து நிறைய படிச்சுட்டு வந்து ஆற்றுல இருக்கேள். கண்டிப்பாக சும்மா வந்து இருக்காது. நான் எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் முதல்ல நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலே நீங்கள் வந்து சூப்பர் தான். டியூஷன் எடுக்கலாம், வீட்டிலே இருந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். டியூஷன் எடுக்கலாம், குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் டியூஷன் எடுத்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தர போகிறீர்கள். உங்களுக்கு சப்போஸ் ஸ்லோகங்கள் தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லித்தரலாம். டைலர் கிளாஸ்க்கு போயிட்டு தைக்க சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் நான் மறுபடியும் சொல்லின்னு இருக்கேன். பூ கட்டி கொடுக்கலாம், இல்லைனா ஆற்றுல இருந்து இட்லி மாவு அரைச்சி தரலாம், இட்லி வியாபாரம் பண்ணலாம், இட்லி தேங்காய் சட்னி பண்ணால் கூட சூப்பராக போகும். அது மட்டுமே கூட நம்ம பண்ணலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்யலாம். நானும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசித்தேன். ஆனால் இப்போ என்னோடய குழந்தைங்களோட வளர்க்கணும், அவங்கள ஒரு ஸ்டேஜ் கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் வந்து அதெல்லாம் பெருசாக இது பண்ணல. இப்போதைக்கு யூடியூப் சேனல் தான் நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக பார்ப்போம். எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஆசையெல்லாம் இருக்குது, ஏதாவது பண்ணணுன்ட்டு. ஸ்டிச்சிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது கிளாஸ்க்கு போகணும், போய் கற்றுக்கணும். இப்போ உள்ள சூழ்நிலை என்னால் அதெல்லாம் கற்றுக்க முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊறுகாய் போடலாம். அது மாதிரி நிறையா பெண்கள் வந்து வீட்டிலருந்தே நிறைய விஷயங்கள் செய்யலாம். செஞ்சோடனே நம்ம குழந்தைங்களும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது ஒரு மாதிரி உங்களுக்கு போகும். வெளியில் வேலைக்கு போனால் குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது, படிப்பெல்லாம் சொல்லித்தர முடியாது.
ஸோ இந்த மாதிரி வந்து என்ன மாதிரி வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேப்டாப்பில் தேடிட்டு ஃபேஸ்புக்கில் நிறைய போடுறாங்க, இன்ஸ்டாலலாம் சிலர்லாம் போடுறாங்க. சிலதெல்லாம் உண்மையாக இருக்கும், நான் சொல்கிறேன். சிலது தான் வந்து ஃப்ராடாக இருக்கும். ஆனால் பணம் கொடுத்து எதுனாலும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் நீங்கள் ஜாயினே பண்ணாதில் வேண்டாம். பணம் தான் வேஸ்ட்டு, உங்கள் டைம் வேஸ்ட்டு. கண்டிப்பாக அவங்க சொல்கிற டைமில் நம்மளால் ரீச் பண்ண முடியாது. அந்த மாதிரியான டார்கெட் தான் அவங்க தருவாங்க. என்ன மாதிரி நீங்களும் அந்த மாதிரி புதக்குழியில் விழுந்துடாதில். ஏன்னா நான் வந்து அதில் கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் நான் மறுபடியும் உங்களை சொல்கிறேன். உங்களுக்கான தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஆற்றுலேருந்தே நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது, டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் மிருதங்கம் வாசிக்கிறவா மிருதங்கம் கிளாஸ் வாசிக்கிறா, சில பேர் வந்து இந்த மெடிக்கல் கோடிங் கற்றுக்கிறா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று எனக்கு தெரியாத விஷயங்களுமே நிறைய இருக்குது. எனக்குமே எல்லாம் தெரியும், நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது கற்றுண்டு நீங்கள் ஆற்றுலேருந்தே ஏதாவது வேலை செஞ்சு நீங்களே ஏர்ன் பண்ணி உங்களோட செலவை பார்த்துக்கலாம். முக்கியமாக அம்மா அப்பாவை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஆசை, எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப சந்தோஷமாக நான் பார்த்துட்டு என் கையால் ஏதாவது அவளுக்கு வாங்கி தரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வரும்போது கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சப்போர்ட் வீடியோ நான் கண்டிப்பாக அனுப்புவேன். வரும், கூடிய சீக்கிரம் வரட்டும், மெதுவாகவே வரட்டும். அது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க தான் நம்ம பிறந்திருக்கோம். நமக்குள்ளே ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மறைஞ்சிருக்கும். அதை நீங்கள் தான் வந்து வெளியில் கொண்டு வரணும். இப்போ எனக்கு எப்படி திறமை, நான் சொன்னேன் ட்ராயிங் பெயிண்டிங்லாம் ரொம்ப இஷ்டம். ஆனால் அது முறையான பயிற்சி இல்லாதனால என்னால் அதுக்குள்ளே போக முடியல. இப்போ ஆற்றுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கள் ஆற்றுல பார்த்தீங்கன்னா ரங்கோலி போட்டிருக்கா பார்த்தீங்களா, இது நானே செஞ்சு போடுவேன். இதுக்கான முறையான பயிற்சி தான் நமக்கு வேணும். இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அவெல்லாம் பண்ணியிருக்கா, ரங்கோலி கோலம் போட்டிருக்கா. இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். முறையான பயிற்சி எடுத்துட்டோன்னா நம்ம அதில் மேன்மேலும் நம்ம வரலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட திறமைகளை ஒழிச்சு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் கொண்டு வாங்க. உங்களால் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம்னாலுமே நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்ம இன்னும் வந்து அடிமை கிடையாது யாருக்கும். நமக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் இருக்குது. ஸோ அது வெளியில் நம்ம கொண்டு வந்தாரா நம்ம வந்து லைஃப்பில் நம்ம ஜெயிக்கலாம். உங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைகளை வந்து வளர்க்கணும். அப்படிங்கிறதுனால ஆற்றுல இருந்துகிட்டே நம்ம என்ன செய்ய முடியும், அந்த மாதிரிலாம் செஞ்சு குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு பெருசாகி ஸ்கூலுக்கு போனால் அப்போ நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அப்படி பண்ணலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அடுப்படி சமையல் இது மட்டும் தான் லைஃப்னு சொல்லி நம்ம இருந்துடக்கூடாது. உங்களுக்கெலாம் நான் மோட்டிவேஷன் தான் பண்ணுறேன். உங்களால் முடியும். சில பேரெல்லாம் வந்து தைரியமாக வந்து இறங்கிடுறா. சில பேர் வந்து தைரியம் இல்லாமல் குழந்தைய எப்படி பார்த்துக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதுக்கான தூக்கம் கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கலாம் முடியாது. தூக்கம் இருக்காது, ஏதாவது சம்திங் வந்து இழக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ மறுபடியும் வந்து எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டங்கிறதுக்காக நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் வீடியோ போட்டு தான் ஆகணும். அதுக்காக தான் போட்டுட்ருக்கேன். மறுபடியும் மென்மேலும் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் வந்து இதில் பதிவிடுறேன். ஆன்மீக தகவல் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதேமாதிரி சமையல் வீடியோவும் அப்லோட் பண்ணி தான் இருப்பேன். வேறு ஏதோ தெரியாத விஷயங்கள் இது நீங்கள் போடுங்க அது போடுங்கனாலும் நான் கண்டிப்பாக போடுறேன், என்னோடய சேனலில் போடுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எனக்கு ஆதரவை தந்துகிட்டே இருந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.